எவ்வளோ வருஷமா இருக்கு? 5 years இருக்கு. 5 years. இதுக்குள்ளெல்லாம் தொடவே முடியலையோ? இதெல்லாம் நல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஸ்டிச்சிங் டைம் சுருக்குன்னு குத்துற மாதிரி வலிக்குது. எப்படி வலிக்குது? அப்படிதான் வலிக்குது. சலம் வருதா எப்பயாவது? அந்த ஹீட் ஆகுனா அந்த பெயின் அதிகமாக வரும்போது அந்த மாதிரி சலம் வரும். வேர்த்தா அரிக்குதா? வேர்த்தாவில் அரிக்குது. இந்த சைடில் ஸ்கின் வந்து அப்படியே இழுத்து கீழே கூடிய நீங்கள் ஃபேஸ் தெரியல, அப்படியே ஸ்கின்னே இழுத்துட்டு பிடிச்சிருக்குல்ல. சர்ஜரி பண்ணிட்டேன் மேடம், அதனால ஜாஸ்தி ஆயிடுச்சு. வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா ரலின் பேசுகிறேன். இப்போ நான் காமிச்ச இந்த ஸ்கார் டிஷ்யூ வந்து கீலாய்டு. தம்பி, ஆக்சுவலி கீலாய்டுன்றது வந்து ஏதாவது ஒரு புண்ணு தழும்புலேருந்து வரலாம், ஜெனட்டிக்காக வரலாம், அப்பா அம்மாக்கு இருந்து நம்மளுக்கு வரலாம். உங்கள் வீட்டில் யாருக்கா இருக்கா? யாருக்குமே இல்லை. யாருக்குமே இல்லாமல் அம்மா போட்ட தழும்பு, இல்லை ஃபேஸில் பிம்பிள் வரும்போது இங்கே ஆக்னி வருதுல்ல, அது கிள்ளி விட்டா பிச்சு விட்டா, இல்லை அதுவே கீழே ஸ்டார்ட் ஆகி எனி டைம் வரலாம். நம்ம நிறைய பேர் செயின்லாம் போடுவாங்க, அது உறுத்தி அப்படி ஸ்டார்ட் ஆகலாம். மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் தான் வரும். இது வந்து ஸ்கார் டிஷ்யூ. நீங்கள் இதுக்கு போய் ஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க தங்கம். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் திரும்பி தானே வரும். இது வந்து எனி தழும்பு, கட்டு, ஒரு கொசு கடிச்சு, அந்த எனி இன்ஜுரி, எனி காயத்தில் தான் இது வரும். அது திருப்பியும் போய் ஆப்ரேட் பண்ணால் அதுவும் காயம் தானே. எத்தனை தடவை ஆப்ரேட் பண்ணாலும் கீலாய்ட்ஸ் திரும்பி வரும். எந்த டாக்டர் வந்து கீலாய்ட்ஸ் ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும்னு சொல்லி சொல்லுவாங்க? அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணால் சரியாயிரும்னு சொன்னாங்களா? லேசர் அது ஓகே. சர்ஜரி கத்தி வச்சு சர்ஜரி பண்ணாங்களா? அதான் சர்ஜரி பண்ணிட்டாங்க. சர்ஜரி மாதிரி ரேடியோ தெரப்பி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. பட் அது முடியல, வந்து தாக்கம் வந்து அதிகமாகிடுச்சு, அதனால எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலி சர்ஜரி பண்ணக்கூடாது. இது நீங்கள் தெரியாமல் இது பண்ணிட்டீங்க. டாக்டரும் ஃபர்ஸ்ட் வந்து இது வேற மாதிரி இருந்தது, இது கீழாயிட்டு தெரியாமல் கை வச்சுட்டாங்களோ என்னமோ. கீழாயிடுன்னு தெரிஞ்சா அது பெருசாக இருந்துச்சு. பட் அதோட பெயின் வந்து அதிகமாக இருந்தனால கட் பண்ணிட்டாரு. இப்போ பெயின் இல்லையா? பெயின் இருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்கு. ஓகே, அப்போ இது அதிகம் தான் இருக்கு. அதிகமாக தான். அப்போ இந்த மூணுமே இருந்துச்சு. அப்போ ஒன்று மட்டும் தான் இருந்தது? ஒன்று மட்டும் தான் இருந்துச்சு. ஒன்றுனா 2 இருந்துச்சு. இது இப்போ பெருசாயிடுச்சு. சரி, ஓகே. கீலாய்ட்ஸ் வந்து ஹோமியோபதியில் ஒரு நல்ல மருந்து இருக்குது, தயோசியாமனம்னு சொல்லிட்டு, கடுகுலேருந்து தயாரிக்கிற மருந்து. நான் எப்படி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். நீங்கள் நார்த் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெயில் தான் குழந்தைங்க பிறந்தே பாலிஷ் பண்ணுற மசாஜ் பண்ணுவாங்க. கடுகு எண்ணெயில் சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, கடுகு எண்ணெய் உடம்புக்கு மசாஜ் பண்ணாலும் சரி, கீலாய்ட்ஸ் வராது. ஃபேமிலி டெண்டன்சி அப்படி இருக்குன்னா கூட ப்ரெக்னென்சியில் நிறைய கடுகு சேர்த்து, நிறைய பேர் கடுகெல்லாம் எடுத்து ஊற வச்சிடறாங்க. இத்தினூண்டு தான் இருக்குது. அது எவ்வளோ பெரிய மருத்துவ பயன், அது எவ்வளோ முக்கியம் உணவில். கடுகு சேர்த்து சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு கருவாப்பிலையும் கடுகும் ஒதுக்கி வச்சா லைஃப்பில் நிறைய நோய்கள் வரும்னு சொல்லி கொடுத்து பழகுங்க. இத்தினூண்டு தான் கடுகு, அதுக்கு மருத்துவ பயன் அதிகம். அந்த ஒவ்வொரு தடவையும் ஆக்சுவலி ஹோமியோவில் நிறைய மெடிசன்ஸ் கொடுப்போம். அதில் ஒன் அமாங் த மெடிசன் தான் இந்த மருந்து. எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கு மருந்து இருக்குது. நீங்கள் ஒரு கூகுள் எடுத்து தேடி பார்த்தா கூட அந்த தயோசாமனம்னு மருந்து அடிச்சா அதை கீழாடுன்னு இருக்கும். ஸோ ஓகே, ஸ்கார் டிஷ்யூன்னு இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரணுன்றதுக்காண்டி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணக்கூடாது. இது பியூர் அண்ட் பியூர் ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். இந்த மாதிரி இருந்தால் ஆப்ரேட்டும் பண்ண முடியாது, வேறு வைத்தியமும் இல்லை, இதோடைய வலி வேதனையோடு நான் வாழணுமா, நான் என்னதான் பண்ணுறதுன்னு ஒரு டெஸ்பரேட்டாக ஒரு நிலைமை இருப்பீங்களா, அப்போ இதுக்கு நான் உதவி பண்ண இருக்குது மருந்துன்ற விழிப்புணர்வு தான் இது. இது வந்து பக்கத்தில் இருக்க குவாலிஃபைட் டாக்டரை பார்த்து இந்த மெடிசன் வாங்குங்க, ப்ராப்பராக எடுத்து இதை நிரந்தரமாக சரி பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். நன்றி.